إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முற்றிலுமாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு, உள்ளம் பிரகாசமானால் வாழ்க்கை பிரகாசமாகும். அன்பிற்கினே அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஅலா 87வது அத்தியாயத்துல ஒரு செய்தியை நமக்கு பதிய வைப்பான். ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலையும் பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த சூறாக்கள் ஓதப்படும். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா 87வது அத்தியாயம் சூரத்துல் அஅலா. அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிப்பா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படி சொல்றான் பாருங்க, கத் அஃப்லஹ. குர்ஆனை படிக்கும் பொழுது சில இடங்கள்ல நிதானத்தோடு படிக்கக்கூடிய சில இடங்கள் உண்டு. சில இடங்கள்ல அல்லாஹ் இப்படி கேட்பான், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பான். ஒரு வசனத்துடைய இறுதியில அல்லாஹ் எப்படி முடிப்பான்னா, அஃபலா தாகிலூன் அஃபலா ததஃபக்கரூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நீங்க நல்லுணர்வு பெற மாட்டீர்களா, நீங்க சிந்தித்து படிப்பினை பெறுவீர்களா அப்படின்லாம் கேட்டு ஒரு வசனத்தை முடிப்பான். இப்படி முடிக்கக்கூடிய அந்த வசனத்துடைய ஆரம்பத்தை நம்ம நல்ல கவனிச்சு படிக்கணும்னு அர்த்தம். அதுல அல்லாஹ் மனிதர்களுக்கு தேவையான இந்த துன்யாவினுடைய வாழ்க்கைக்கும் நாளை ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கும் தேவையான நிறைய விஷயங்களை அங்க சொல்லுவான். அதே போலதான் சில இடங்கள்ல அல்லாஹ் சத்தியமிட்டு சில செய்திகளை சொல்லுவான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, வத்துஹா, இந்த மாதிரி சில இடங்கள்ல சத்தியம் செய்து அல்லாஹ் சில விஷயத்தை ஆரம்பிப்பான். அதே போல சில இடங்கள்ல சில வார்த்தைகளை, அதுல சில ஒரு வார்த்தைன்னா கது. கதுனா என்ன? நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக. இந்த கது என்கிற வார்த்தைக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான்னா,
அதுக்கு அல்லாஹ்வே முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு அர்த்தம். அவன் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய நாமும் அந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் அப்படித்தான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். கத் அஃப்லஹ, நிச்சயமாக, திட்டமாக, கண்டிப்பாக வெற்றி அடைந்து விட்டார். யார் அவர்? மன் தஸக்கா, யார் தனது வாழ்க்கையை தூய்மையாக அமைத்துக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், தனது வாழ்க்கையை தூய்மையாக்கியவர் யார் தெரியுமா? வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர் தனது இறைவனை நினைத்து, தனது இறைவனின் பெயரை நினைத்து அவர் தொழுகுவார். இவர்தான் தனது வாழ்க்கையை தூய்மையாக்கி கொண்டவர். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தினுடைய மோகத்துல யார் மூழ்கி விட்டார்களோ, இந்த உலகத்தினுடைய ஆசைகளில் யார் கட்டுப்பட்டு தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டாரோ, இந்த உலகத்தினுடைய இன்பத்தின் காரணத்தினால் நாளை யார் மறுமையை மறந்து விட்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, நீங்க இந்த துனியாவை ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த துனியா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த துனியா அழகு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த துனியா ரொம்ப பிரம்மாண்டமானது கிடையாது. வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, நாளை மறுமை இருக்குது, ஆகிரத் இருக்குது, அது ரொம்ப சிறந்தது, அது நிலையானது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். சிறந்ததுனா எது? நிரந்தரமானதுனா எது? இந்த உலகத்துல மற்ற மனிதர்களை விட்டுருவோம், முஸ்லிம்கள்ல கூட இந்த துன்யாவை ரொம்ப விரும்பக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க, இருக்கிறது ஒரு ஜான் வயல், வாழப்போவது உறுதி இல்லாத, சான்றிதழ் அளிக்கப்படாத 30 வருஷமோ 40 வருஷமோ 60 வருஷமோ, அது கூட நிலையானது இல்லையே. இன்னைக்கு கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு மௌத்து செய்திகளும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியை தருது. என்ன அதிர்ச்சியை தருது? அவரா மௌத்தாயிட்டாரு, இதுதான் கேள்வி. ஒரு காலகட்டத்தில மௌத்து செய்திகள் நமக்கு சாதாரணமானதாக இருக்கும். அவர் மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அப்படின்னு நம்ம உள்ள சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கேள்விப்படக்கூடிய மௌத்து செய்திகள் எப்படி இருக்குது? அவரா மௌத்தாயிட்டாரு, நேற்று நைட்டு கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்ல உடல் ஆரோக்கியமானவரா இருந்தாரு, கட்டுமஸ்தான உடம்பிற்குரியவரா இருந்தாரு, உடற்பயிற்சி தான் பயங்கரமா செய்வாரு, லிமிட்டான சாப்பாடு சாப்பிடுவாரு, தன்னுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப பேணுதல் எடுத்துக்கிடுவாரு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மௌத்தை கொடுக்கணும்னாட்டான்னா அந்த அஜல் பிந்தவே செய்யாது. எவ்வளவு உடல் ஆரோக்கியமானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் படைத்தவராக இருந்தாலும் சரி, ஏன் 1000 அறுவை சிகிச்சை செய்த பெரும் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் தன்னுடைய அஜலை ஒரு செகண்டுக்கு பிந்திப்பட முடியல. அவர் யாரு? உலகத்தின் புகழ்பெற்ற மருத்துவர். ஆம். அப்போ இன்னைக்கு முஸ்லிம்கள்ல கூட இந்த துனியாவை ரொம்ப விரும்பக்கூடியவங்க இருக்கிறாங்க, ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு பஜார்ல போனீங்கன்னா சில முஸ்லிம் கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இறை நம்பிக்கையாளர்களுக்கே குறிப்பிட்டு சில விஷயத்தை சொல்லுவான். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்குது, இது சாதாரணமான நாள் கிடையாது. யூதர்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமையை சிறப்பான ஒரு நாளாக ஆக்கி வைத்தான். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பான ஒரு நாளாக ஆக்கி வைத்தான். உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஜும்ஆவுடைய நாளை சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இந்த நாளினுடைய சிறப்பை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆவை பாடுபடுத்தக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஜும்ஆவிற்கென்று அழைப்பு கொடுக்கப்பட்டார். ஃபஸாவு இலா பதருல் பைஅ,
நமக்குனே சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தை விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டுருங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளுக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கை சேதம் என்னன்னா, இந்த துனியாவினுடைய ஆசைகள் மிகைத்து விட்ட சில மனிதர்கள், இந்த துனியாதான் ரொம்ப பெருசு நினைக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளிலும் கூட கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் இந்த துனியா அவர்களை ஏமாற்றி விட்டது என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நாளை மறுமையில இந்த துனியா யாரை ஏமாற்றி விட்டதோ அவர்கள் எல்லாம் கை செய்யப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்மாவுக்காக வேண்டி சீக்கிரம் வாங்க, அல்லாஹ் நிறைய நன்மைகளை வச்சிருக்காங்க. இந்த 1 மணி நேரம் வியாபாரம் செய்து நமக்கு கோடிகள் வந்தாலும் அதுல பரக்கத்து இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுட்டான்னு வைங்களேன், ஷைத்தான் என்ன செய்வான்னா அதுல ரொம்ப அழகு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுவான், அதுல நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிற மாதிரி காட்டுவான். ஆனா அது மிகப்பெரிய ஆபத்தாக நமக்கு போய் முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வட்டியை அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். சாதாரண தடை அல்ல, ரொம்ப கடினமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அதை சொல்லுவான். யார் வட்டி வாங்குகிறீர்களோ அவர்கள் என்னோடும் என்னுடைய ரசூலோடும் போர் புரிவதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். யாரை பார்த்து? வட்டி வாங்குபவர்களை பார்த்து. அல்லாஹ் வட்டி வாங்குறவனை எங்க கொண்டு போய் வைக்கிறான்? தனக்கு எதிரில் எதிரியாக வச்சு நிற்கிறான். இன்னைக்கு முஸ்லிம்கள்லயே சில பேரு வீடு கட்டுறதுக்கு ஹோம் லோன் வாங்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஹோம் லோன் வாங்கக்கூடியவங்க, அதுக்கு பெயர் தான் ஹோம் லோன். வட்டி பலவிதமான பெயர்கள்ல இன்னைக்கு நமது சமூகத்துல வந்து ஊடுருவி இருக்குது. இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சில மனிதர்களும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சந்தர்ப்ப சூழ்நிலையை காரணம் காட்டி வேறு வேறு பெயர்கள்ல அந்த வட்டியை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சிட்டாங்கன்னா அது நமக்கு நன்மையானதாகத்தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடு கட்டுறதுக்கு யாரும் உதவி செய்யல, அப்ப நான் எங்க போறது? லோன் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்தாதான் நம்மளால இருக்க முடியுமா? ஒரு ஓட்டு வீட்டுல இருக்க முடியாதா? குடிசை வீட்டுல இருக்க முடியாதா? நமது முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்தாங்களே. பக்கத்து வீட்டுக்காரர் 2 மாடி கட்டிட்டாரு, ஏத்த வீட்டுக்காரர் 2 மாடி கட்டிட்டாரு. நம்ம வீடு மட்டும் கூரை வீடா இருந்தா அது நல்லா இருக்காது, நம்ம வீடு மட்டும் ஓட்டு வீடா இருந்தா அது நல்லா இருக்காது, அது அசிங்கமானதாக இருக்குமே, கண்ணிய குறைவா இருக்குமே. எது கண்ணிய குறைவு, எது அசிங்கம்? உண்மையிலேயே எது அசிங்கம் தெரியுமா? அல்லாஹுடைய சட்டத்தை மீறி ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தின் மீது யார் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாரோ அதுதான் உண்மையில் கேவலம். ஓட்டு வீட்டுல வாழ்ந்த கேவலம்லாம் கிடையாது. யாராவது நம்மளை அப்படி கேவலமாக பார்த்தார்கள் என்றால், தரை குறைவாக பார்த்தார்கள் என்றால் அது அவர்களின் பார்வையில் இருக்கக்கூடிய குறை, நம் மீது குறை அல்ல. இன்னைக்கு பெரும்பான்மையான தவறுகள் அடிப்படை வாழ்க்கைக்காக வேண்டி செய்யப்படுவதல்ல, ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் பேரும் புகழுக்காக வேண்டியும் செய்யப்படக்கூடிய பாவங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. திருமணத்தை எடுத்துக்கங்க, அத்துமீறி செலவுகள், ஆடம்பரமான செலவுகள், எவ்வளவு வீண் விரயங்கள், இதெல்லாம் எதற்கு செய்யப்படுது? பேருக்காக, பெருமைக்காக, குலத்திற்காக, குடும்பத்திற்காக. இதுக்குத்தானே ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. அல்லாஹ்வுடைய சாபம் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும். அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செய்யறான் அப்படின்னா அதுல நன்மை இருக்கும். அல்லாஹ் வட்டியை தடை செய்யறான். இன்னைக்கு வீட்டு லோன் வாங்கி அந்த வீட்டு லோனை அடைக்க முடியாம கடைசியில இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டுறதுக்காக வேண்டி லோன் வாங்கி 30 வருஷம் கெட்டாரு வட்டியை தான் கட்டி முடிச்சிருக்கிறாரு. அசல் இன்னும் அப்படியே இருக்குது. கடைசியில என்ன நிலைமை? இருக்கிற வீட்டையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நடுத்தெருல வந்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால அல்லாஹ் எதை செய்யுன்னு சொல்றானோ அதை நம்ம துணிச்சலா செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் கிடையாது. அவன் ஒரு விஷயத்த வாக்குறுதி கொடுத்தான்னா அதை கண்டிப்பா நமக்கு தருவான். அதே போல ஒரு விஷயத்தை நீங்க நெருங்காதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றான்னா அதுல ஆழமான நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? என் ரப்பு சொல்றான்,
என்னுடைய நல்லதுக்காக வேண்டி சொல்றான், நான் அப்படிதான் இருப்பேன். அப்போ இந்த ஜும்மாவுடைய இந்த நேரம் இருக்கு பாருங்க, ரொம்ப பரக்கத்தான நேரங்க, ரொம்ப பரக்கத்தான ஒரு நேரம். இந்த நேரத்துல கடையை விரிச்சு வச்சுட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணன்னு வைங்களேன், ₹1,00,000 நமக்கு லாபமாக வரட்டுமே. சனிக்கிழமையில ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போச்சு, ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த கதிதான். சனிக்கிழமையில ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போச்சு, கடைசியில அவர்கள் நிலைமை என்ன ஆச்சு குர்ஆன் சொல்லுது இல்ல? அதே போலத்தான் அல்லாஹ் தடை செய்த நேரத்தில், தடை செய்த விஷயத்தில் நாம் வியாபாரம் செய்து பொருள் ஈட்டினோம் என்றால் அதில் பரக்கத் வருவதை போல தெரியும், லாபம் வருவதை போல தெரியும், ஆனால் அது லாபமாக இருக்காது. அப்போ நமது வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமானதாக அழகானதாக ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய உள்ளத்தை வந்து பிரகாசமானதாக ஆகணும். நமது உள்ள ரொம்ப தெளிவாக தூய்மையானதாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை எப்படி மாறிடும்? ரொம்ப தூய்மையானதா மாறிடும். புகாரி கிதாபினுடைய முதல் நபிமொழி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நபிமொழி. என்ன செய்தி? இன்னமல் அமாலு பின்னியாத், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒத்த வரியில நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமானதாக அழகானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்குன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நிறைய தேவையில்லை, நிறைய வேண்டாம், ஒன்னே ஒண்ணு போதும். என்னது? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த நீயத்தை சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், நமது செயல்கள் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க, அல் ஹலாலு பையினுன், ஹலாலும் தெளிவாக இருக்குது, அல் ஹராமு பையினுன், தடுக்கப்பட்டவையும் தெளிவாக இருக்குது, ஓ பைனஹுமா முஷத்தஹாத்துன் லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ். இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில சந்தேகமான சில விஷயங்கள் இருக்கு. சில சமயங்கள் நமக்கு வரும் பாருங்க, ஒரு விஷயம் இருக்கும், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலால் தெளிவா தெரியும், இது ஹலால், இது ஹராம் தெளிவா தெரியும், அந்த ரெண்டுக்கு மத்தியில சில சந்தேகங்கள், இது செய்யவா வேண்டாமா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், இது தப்பா இருக்குமோ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தேகமா இருக்குதா அதை விட்டு நீங்க விலகிக்கங்க, அதை செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, சந்தேகமான ஒரு விஷயத்தை நீங்க துணிச்சலோடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளை பாவத்தையும் நீங்க துணிச்சலா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி சந்தேகமான விஷயத்தை விட்டு நீங்க தவிர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸினுடைய இறுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அலா ஃபில் ஜஸதி முலுகத்துன், உடம்புல ஒரு பாகம் இருக்குது, ஒரு சதை துண்டு இருக்குது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த ஒரு சதை துண்டு சரியாக சீராக அமைந்து விட்டால் உடல் முழுவதும் சரியாக அமைந்துவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சதை துண்டு கெட்டு விட்டதென்றால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அது என்ன சதை துண்டாக இருக்கும்? அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை, எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு இந்த முழு உடலும் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்றால் இந்த கல்பு நமக்கு சரியானதாக இருக்கும். இந்த கல்பு, இந்த உள்ளம் மட்டும் சரியாக ஆகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு துஆவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமா கேட்பாங்க, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழக்கமாக பழக்கமாக ஒரு பிரார்த்தனையை ஆக்கிக்கிட்டாங்க. அது என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யஃஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் துஆஇன் லா யுஸ்தஜாபு லஹா. ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை பொதிந்த ஒரு துஆ. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, ரட்சகனே என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை, இறையச்சத்தை கூடிய அல்லாஹ். வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திய அல்லாஹ். இந்த உள்ளம் தூய்மை இல்லாமல் அழுக்கடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா விதமான பாவத்தையும் துணிச்சலோடு செய்ய ஆரம்பிச்சோம். வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து,
உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களில் உன்னை விட சிறந்தவன் வேற யாருமே இருக்க முடியாது. அந்த வலியுகா வமௌலாகா, நீயே இந்த உள்ளத்தின் எஜமானனன், இந்த உள்ளத்தின் பொறுப்பாளனும் நீதான். இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, இது நமக்குள்ளதான் இருக்குது, ஆனா நம்ம பேச்ச கேட்காது. அப்படித்தானே? எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யணும்னு நம்ம நினைப்போம், நினைப்பு மட்டும்தான் உண்மையா இருக்கும், ஆனா செயல் வடிவத்துல வராது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்கல்ல, அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். இந்த உள்ளம் அந்த ரஹ்மானினுடைய 2 விரல்களுக்கு மத்தியில இருக்குது. அவன் எப்படியெல்லாம் திருப்பணும் நாடுறானோ அப்படியெல்லாம் திருப்பிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளத்தை திருப்பக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனக்கு மட்டும் வழிபடக்கூடிய உள்ளமாக ஆக்கி வையாங்க. இந்த உள்ள நம்ம உள்ள தான் கல்பு, ஆனா நம்ம பேச்சை கேட்கவே செய்யாது. பாவங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா அந்த பாவத்தின் பக்கம் நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும். பாவத்தை நம்ம வெறுக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனா அந்த பாவத்தை தான் அதிகமா நமது உள்ளம் நினைக்கும். எத்தனை ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை முறிப்பவன், உறவினர்களோடு தனது உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எப்படிப்பட்ட எச்சரிக்கை! எத்தனை நபிமொழிகள்ல, எத்தனை பயான்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நமது வாழ்க்கையில எத்தனை உறவுகளை நம்ம துண்டிச்சு வாழ்றோம். சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போவோம், ஷைத்தான் அங்க வந்து நிற்பான். ஏன்பா போற நீயே வேணான்னு சொல்லிட்டு அவன் உதறி தள்ளிட்டு போயிட்டான், நீ எதுக்கு இறங்கி போற, நீயா எதுக்கு தேடி போற அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்களே, பணிவோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். மன் தவாதஅ ரஃபஅஹு அல்லாஹ் வ மன் தகப்பர வதஅஹு அல்லாஹ். நான் தான் என்று பெருமையோடு நீ நிமிர்ந்தாயா, உன்னை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான். என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் தலைகுனிகிறேன் என்று யார் பணிந்து வாழ்வாரோ அவரின் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் கியாம நாள் வரையிலும். இது உண்மை. அவன் ஷைத்தான் சொல்லுவான், எதுக்கு நீ இறங்கி போற, வேண்டாம், நீயே வேணான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டான், போகாத. ஆமா, நம்ம எப்படி போகிறது, நம்ம எப்படி பேசுறது? அந்த உறவு யாராக இருப்பார்? தன்னுடைய தாயாக இருப்பார். சிறு வயதில் தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய குழந்தையினுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் தொலைத்த அந்த தாயோடு பேசுவதற்கு தயக்கம். காரணம் என்ன? நம்ம இறங்கி போகணுமா அப்படின்னு ஒரு நன்மையை செய்யணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா ஷைத்தான் வந்து என்ன செய்வான், செய்யாது. அதுக்கு காரணம் என்ன? இந்த உள்ளம் நம்ம கிட்ட இல்ல. ரப்புட்ட துவா செய்யணும், ரப்பே எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்து, ரப்பே ரப்பே என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் உள்ளமாக ஆக்கி வை ரப்பே. இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த உள்ளம் மட்டும் சரியாகி விட்டதென்றால் எல்லாமே சரியாயும். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணங்காசு தேவைன்னு நினைக்கிறாங்க, பணங்காசு மட்டும் இருந்தா போதும் நினைக்கிறாங்க. உண்மை அதுவா? அதுலயும் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கான், நிம்மதியை வச்சிருக்கிறான். அந்த பணங்காசு மட்டும், காசு பணம் மட்டும் நிம்மதி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, சமுதாயத்துல பதவி பட்டங்களோடு மக்களுக்கு மத்தியில உலா வருவதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாங்க. பதவி பட்டங்கள்ல அல்லாஹ் கண்ணியத்தை வச்சிருக்கிறான், நிம்மதியை வச்சிருக்கிறான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சமூகத்துக்கிட்ட என்ன இல்லை? காசு பணம் இல்லை. ஒருவேளை சாப்பிடுவாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இருக்காது, உத்தரவாதம் இல்லை. அடுக்குமாடி கட்டிடங்கள் கிடையாது, ஒதுங்குவதற்கு மழை பெய்தால் ஒரு நல்ல வீடு கிடையாது, கூரை வீடு கிடையாது. அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், பள்ளிவாசலின் திண்ணையே தனது இருப்பிடமாக ஆக்கி கொண்ட நபித்தோழர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் சந்தோஷத்தை தேடி எங்கேயுமே செல்லல. ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க, தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். உண்பதற்கு உணவு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, தங்குவதற்கு நல்ல வீடுகள் இல்லை, இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். காரணம் என்ன? அவர்களின் உள்ளம் மாளிகைகளாக இருந்தது, தூய்மையானதாக இருந்தது. ஆதலால் அல்லாஹ் நிம்மதியை அவங்களுக்கு கொடுத்தான். இன்னைக்கு இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தாம
இந்த உள்ளத்துக்குள்ள நிறைய அழுக்குகள், கசடுகள், குஃப்ரு, ஷிருக்கு, பிதா, வன்மம், கிப்ரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும்? இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் சொல்வதை போல நல்ல நியத்துகளை இந்த உள்ளத்துல வச்சுட்டோன்னு வைங்களேன், நாமும் பிரகாசமாக இருப்போம், நம்மால் நம்மை சுற்றி உள்ளவர்களும் பிரகாசமாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ள தூய்மை படைத்தவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, சில காலகட்டங்கள்ல தெரிந்தே சில பாவங்களை துணிச்சலோடு பெருமிதத்தோடு செய்யக்கூடிய சில முஸ்லிம்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல ஒரு காலகட்டம் தான் இந்த புத்தாண்டு என்பது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல புத்தாண்டு வர இருக்குது. புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட இன்னும் தயாராகல. யார் தயாராயிட்டாங்க? நம்ம மக்கள் தயாராயிட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் இப்பவே எங்க போறது? கோவாக்கு போலாமா, பெங்களூர் போலாமா, சென்னை போலாமா, எங்க போகலாம்? ஓகே, என்ன மாதிரி செலிப்ரேட் பண்றது? நம்முடைய காசு பணத்தை எப்படி கரியாக்குறது? சில ஆயிரங்களுக்கு வெடிகளை வாங்கலாமா, சில ஆயிரங்களுக்கு ஆடைகளை வாங்கலாமா, அல்லது அல்லாஹ் தடுத்த தகாத பெண்ணோடு நாம் எங்கே செல்லலாம், எப்படி செல்லலாம், எப்படி இந்த புத்தாண்டை கழிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்பவுமே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புத்தாண்டு என்பது நமக்குரியதல்ல. நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும் நம்முடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கும் 2 தினங்களை தந்திருக்கிறாங்க. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல இந்த 2 நாட்களை போல, இந்த 2 பெருநாட்களை போல, இந்த 2 திருநாட்களை போல ஒரு திருநாளை, பெருநாளை எந்த மதத்தவர்களும் பெற்றிருக்க முடியாது. அவ்வளவு உயரமான, அவ்வளவு கண்ணியமான, அவ்வளவு மனிதாபிமானமான ஒரு பெருநாட்கள் இந்த 2 பெருநாட்கள். மற்றவர்களை காயப்படுத்தி, மற்றவர்களை துன்புறுத்தி அதுல இன்பம் பெறுவதல்ல பெருநாள், திருநாள் என்பது. தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்களே, அதுதான் பெருநாள். ஈதுல் ஃபித்ரை எடுத்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். ஈதுல் அல்ஹாவை எடுத்துக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னை சார்ந்தவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது நீ மட்டும் வயிறு நிரம்ப உண்ணாதே, உன்னுடைய பொருளிலிருந்து ஒரு பகுதியை உன்னை சார்ந்தவர்களுக்கு கொடு, அதுதான் பெருநாள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சில தவறாக நினைக்க வேண்டாம், இஸ்லாம் அல்லாத கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய பண்டிகைகளை நீங்கள் தாராளமாக கொண்டாடுங்கள். அதுல எந்த ஒரு விமர்சனத்தையும் யாருமே சொல்லக்கூடாது. அதே சமயத்துல தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி மற்றவர்களை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த புத்தாண்டு வருது பாருங்க. மற்ற நாட்களை விட இந்த புத்தாண்டு இரவுகள்ல மது வியாபாரம் எவ்வளவு நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். குடிக்காதவர்களையும் கூட குடிக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாத்திருதுங்க. எந்த கல்ச்சர், எந்த கலாச்சாரம் இந்த மானுடத்தை சீரழிக்குமோ அப்படிப்பட்ட விபச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய சில இடங்கள் அன்றைய தினத்தில் நடைபெறும். சில பகுதியை சொல்லணும்னு நினைக்கிறேன், மனசு வர மாட்டேங்குது. அந்த பகுதிக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த புத்தாண்டு அந்த இரவை முன்னிட்டு சொல்லத்தகாத சில விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது.
இதுவா ஒரு புத்தாண்டாக இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு நாளை ஒரு இஸ்லாமியன் கொண்டாடலாமா? எல்லா விதமான பாவத்தையும் அரங்கேற செய்யக்கூடிய சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு புத்தாண்டு பிறகுதான் இன்னைக்கு பைக் எடுத்துட்டு மலக்குள் மௌத்தை பின்னாடியே வச்சுட்டு ஓட்டிட்டு போவாங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள் நடைபெறுது. வான வேடிக்கைகள், பட்டாசுகள், வெடி சத்தங்கள், எவ்வளவு பறவைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அதை விட மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இன்னும் இந்த புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நன்மை ஒரு சிறிதளவு ஒரு நன்மை கூட இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட அந்த புத்தாண்டை ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நம்ம எப்படி வரவேற்க முடியும், எப்படி கொண்டாட முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியதான். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவரும் அவரை சார்ந்தவரே. இந்த புத்தாண்டை யார் கொண்டாடுவாங்க? கிறிஸ்தவர்கள். இயேசு பிறப்பை முன்னிட்டு அதை ஒரு பண்டிகையா அவங்க கொண்டாடுறாங்க. அதை எடுத்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நம்மளும் யாருக்கு ஒப்பானவர்களாக ஆகிருவோம். இந்த எச்சரிக்கையை மனசுல பதிய வச்சுக்கிட்டு இஸ்லாம் நமக்கு தந்த அதே சமயத்துல இந்த இங்கிலீஷ் புத்தாண்டை தான் கொண்டாடக்கூடாது, அப்ப இஸ்லாமிய புத்தாண்டை கொண்டாடலாம். எந்த புத்தாண்டையும் கொண்டாடக்கூடாது. முஹர்ரம் சஃபர் முஹர்ரம் வருது பாருங்க, இஸ்லாமிய புத்தாண்டு, அதுவும் கொண்டாடுவதற்குண்டான நாள். இன்னும் சொல்ல போனா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்து வைங்களேன், அந்த நாள்ல நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா அல்லது துக்கத்தை வெளிப்படுத்தணுமா? பாக்கெட்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, அந்த 1 லட்சம் ரூபாயில ஒரு 1000 ரூபாய் காலியா போயிடுச்சு, நம்ம என்ன செய்வோம்? அதை கொண்டாடுவோமா? 1000 ரூபாய் காலியாயிடுச்சு, என்ன செய்வோம்? ஐயோ 1000 ரூபாய் காலியா போயிடுச்சு, வருத்தம் தான். சாதாரண ஒரு பேப்பர் ஒரு 1000 ரூபாய் வந்து காலி ஆயிடுச்சுனாவே வந்து என்ன செஞ்சிடறோம்? கவலைப்படுறோம். விலை மதிக்க முடியாத வாழ்க்கைங்க. அதுல ஒரு வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. எவனாச்சும் வெடி வெடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடுவானா? இவனை விட ஒரு பெரிய ஒரு முட்டாள்கரை யாராச்சும் இருக்க முடியுமா? எதை செய்தாலும் நம்மளா 6 அறிவு படைத்தவர்கள். எதை செஞ்சாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கணும். இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. ஐயோ ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு, இன்னும் நம்ம எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறோம்னு சொல்லி தெரியல. இருக்கிற நாட்கள் நல்லபடியா வாழ்வோம், யாருக்கும் உதவி செஞ்சு வாழாட்டாலும் உபத்திரம் செய்யாமலேயாச்சும் வாழுவோம் அப்படின்னு நம்ம படிப்பை பெற வேண்டிய அந்த நாள்ல இருந்து கேக்க வெட்டி வெடி வெட்டி மற்றவங்கள போகும்போது பைக்கை கொண்டு ஏத்தி இப்படி இல்லாம கொண்டாடுவாங்க. அதனால இந்த மார்க்கத்திற்கு புறம்பான இந்த விஷயத்த முஸ்லிம்கள்ல யாரும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த நபிமொழி நம்முடைய சிந்தனைக்கு வரணும். இரண்டாவதாக ஒரு சின்ன ஒரு செய்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்ல ஜும்மா தொழுதுட்டு வெளியில போறாங்கல்ல, அப்படி போகும் பொழுது எல்லாருமே ஜும்மாவினுடைய முழுமையான கூலியை பெற்றவர்களாக போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. யார் முழுமையான நன்மைகளை பெற்றுட்டு போவாங்க? யார் ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமாக வருகை தருகிறார்களோ. சீக்கிரம்னா என்ன? இமாம் மெம்பர்ல ஏறி குத்துபா நிகழ்த்துறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு பின்னாடி யார் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முழுமையான கூலி கிடைக்காம போயிடும். இதை நம்ம ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நம்ம சொல்றோம். எதுக்காக வேண்டி சொல்றோம் அப்படின்னா, ஜும்மாவினுடைய கூலி என்பது சாதாரணமானதல்ல. இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஏற்படக்கூடிய சிறு பாவங்களுக்கு அது பிராய்ச்சித்தமாக மாறுது. இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்முடைய ஈமான் பூஸ்டப்பா இருக்கணும், பாவங்களை விட்டு விலகி வாழணும் அப்படின்னா இந்த குத்துபா தான் அதற்கு உறுதுணையா இருக்கும். இப்படிப்பட்ட குத்துபாவை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜும்மாவினுடைய நன்மையே நம்ம இழந்தவர்களாக ஆகிவிடுவோம். அதனால ஜும்மா தொழுகைக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். இந்த பள்ளிக்கு வரக்கூடியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் 12:55 குத்துவா நிகழ்த்தப்படும். ஒரு 12:50 12:45 நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு இந்த உரையை கேட்டுட்டு தொழுதுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படும், நிரப்பமான கூலிகள் நமக்கு கொடுக்கப்படும். குத்துபா ஆரம்பிக்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான், குத்துபாவை முடிக்கும் பொழுதுதான் இந்த பள்ளியே நிரப்பப்படுது. நாமெல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், நாமும் இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாளை நாம் கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாப்பான். அதனால எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா வந்துருச்சுன்னா இந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளித்து நல்ல ஆடைகள் உடுத்தி நம்ம எந்த பள்ளிக்கு தொழுக போறோமோ அந்த பள்ளியில இமாம் மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையை இனி வரும் காலங்களில் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் 2ஆம் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.